பாரதி ராஜாவின் மண் வாசனையைப் போல மீரா கதிரவனின் ஹபீபி என்று சொல்லலாம். இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களின் படைப்பான ஹபீபி திரைப்படத்தை இன்று காணும் வாய்ப்பு கிடைத்தது. திரையுலகில் இதுவரையில் இஸ்லாமியர்கள் குறித்து சித்தரிக்கப்பட்ட கதை அம்சம் அவர்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதாக இருந்தது. ஆனால் இந்த திரைப்படம் முதலாக இஸ்லாமியர்களின் உண்மையான வாழ்வியலை படம் பிடித்து காட்டியிருக்கிறது. அவர்களின் வழிகள் நிறைந்த வாழ்க்கையை இந்த திரைப்படம் நமக்கு தத்ரூபமாக எடுத்து காட்டுகிறது. பாரதி ராஜாவின் மண் வாசனையைப் போல மீரா கதிரவனின் ஹபீபி என்று சொல்லலாம். தென் மாவட்ட மக்களின் வாழ்வியலை இந்த திரைப்படம் நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மாறுகிற அந்த கால பரிமாணம், ஒரு நியூ டைமென்ஷன் எவ்வாறு நிகழ்கிறது, அந்த பரிமாற்றம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை இந்த திரைப்படத்திலே மீரா கதிரவன் மிக அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். 80களில் தொடங்கும் வாழ்க்கை 2000ற்கு பின்னர் எவ்வாறு மாறி இருக்கிறது, ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் இடையிலே உள்ள பண்பாட்டு மாற்றம், தொழில்நுட்பத்தால் நிகழ்ந்திருக்கிற அனைத்து வகை மாற்றங்கள் யாவற்றையும் இது படம் பிடித்து காட்டுகிறது. இஸ்லாமியர்கள் பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு எதிரானவர்கள், வன்முறையாளர்கள், தேச விரோதிகள் என்று திட்டமிட்டு பல திரைப்படங்கள் தமிழிலும் இன்ன பிற மொழிகளிலும் கடந்த காலங்களில் படைக்கப்பட்டன. அந்த மரபை முற்றாக உடைத்து நொறுக்குகிற வகையில் மீரா கதிரவன் இயக்கமும் முகமது அமீன் அவர்களின் வசனங்களும் அமைந்திருக்கின்றன. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மாமனிதர்களின் பொன்மொழிகளையும் ஆங்காங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தர் கிங் போன்றவர்களின் பொன்மொழிகளையும் நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு சுட்டிக்காட்டுகிற காட்சிகள் உள்ளன. எதிரிகளின் வார்த்தைகளை விட நண்பர்களின் மௌனம் நம் நினைவில் நிற்பவை என்கிற லூத்தர் கிங் பொன்மொழி இதிலே குறிப்பிடத்தக்க ஒன்று. முற்போக்கான சிந்தனைகளை கொண்ட ஒரு திரைப்படம். கைத்தறி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமூகத்தினரின் வாழ்க்கை அயல் நாடுகளுக்கு செல்லுகிற வாய்ப்பின் மூலம் எவ்வாறு மாறுகிறது, ஆடியோ கேசட்டுகளை கேட்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட காலத்திலிருந்து நேரடியாக வீடியோ கால்கள் மூலம் இன்றைய தொழில்நுட்பத்தில் பேசிக்கொள்கிற பரிணாம மாற்றம்.
அந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இடையில் பெண்கள் எவ்வாறு சுதந்திரமாக வாழ்கிறார்கள் என்பதையும் இந்த படம் உணர்த்துகிறது. 80களில் இருந்த பெண்கள் வீட்டுக்கு வெளியே வர முடியாது, ஆண்கள் கூடுகிற இடத்தில் நின்று கருத்து சொல்ல முடியாது, தன்னுடைய வாழ்க்கைக்கான இணையரை துணைவரை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இருக்காது. ஆனால் 2000க்கு பின்னர் மாறியிருக்கிற காலத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள், சுதந்திரமாக சிந்திக்கிறார்கள், தனக்கான வாழ்வை தீர்மானிக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கை துணையோடு மனம் திறந்து பேசுகிறார்கள், காதலை எப்படி இலகுவாக எடுத்துக்கொள்கிறார்கள், காதல் தோல்வியை எவ்வாறு கடந்து செல்கிறார்கள் என்பதையும் இந்த திரைப்படம் காட்சிக்கு காட்சி நமக்கு உணர்த்துகிறது. அபுதாகிர் என்கிற கதாபாத்திரம் முதலில் ஒரு காதலை சந்திக்கிறது. அது தவறாக யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மறைத்து ஊர் மக்களின் தண்டனையை பெற்று அயல்நாட்டுக்கு சென்று பொருளை ஈட்ட வேண்டும் என்று போராடுகிற நிலையில் அந்த காதல் தொடர்பற்று போகிறது. பின்னர் பெற்றோரின் விருப்பப்படி புதிதாக தனது இல்லற வாழ்வை தொடங்க அவர் முயற்சிக்கிற வேளையில் பொருளாதார இடைவெளி, இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே இருக்கிற எல்லா சமூகத்திலும் இருப்பதை போன்ற ஒரு சமூக பிரிவு, சாதாரண குடும்பங்களை சார்ந்தவர்கள் அல்லது பாரம்பரியமான வசதி படைத்த குடும்பங்களை சார்ந்தவர்கள் என்கிற அடிப்படையிலான அந்த இடைவெளியில் ஏற்படுகிற முரண்பாடு அந்த திருமணத்தையும் முறிக்கிறது. அதன் பின்னர் மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சிக்கிற அபுதாகிர் தனது பழைய காதல் உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற வாய்ப்பாக கடைசி காட்சி அமைகிறது. திரைப்படத்தில் வன்முறை இல்லை, எந்த ஒரு சமூகத்திற்கும் எதிரான வெறுப்பு இல்லை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மதிப்பீடுகளை மட்டுமே உயர்த்தி பிடிக்கிற அதீத கற்பனை இல்லை. மீரா கதிரவன் வழக்கம் போல தன்னுடைய பாணியில் முற்போக்கான கருத்துக்களை விதைக்கிற ஒரு திரைப்படமாக இதை படைத்திருக்கிறார். இஸ்லாமிய சமூகத்தின் வாழ்வியல் எவ்வளவு வழிகள் மிகுந்தவை என்பதை இந்த திரைப்படம் உணர்த்துகிறது. நெசவு தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள் கடையநல்லூர் பகுதிகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்றையும் நமக்கு உணர்த்துகிறது. காக்குழி என்கிற ஒவ்வொரு தறி நெய்யும் வீட்டிலும் இருக்கிற கால் பதித்து தறி நெய்யும் அந்த குழியை காக்குழி என்கிறார்கள். அதை கடைசி வீடு, கடைசி காக்குழி, அதை புதைக்கிறார்கள். அது கால பரிமாணம் எவ்வாறு மாறுகிறது என்பதை உணர்த்துகிற காட்சியாக இருக்கிறது. அபுதாகிரின் தந்தையாக மிகச்சிறப்பாக இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் நடித்திருக்கிறார். புதிதாக அறிமுகமாகி இருக்கிற கதாநாயகன், கதாநாயகி அனைவரும் மிகச்சிறப்பாக தமது பாத்திரங்களை
ஏற்று அப்படியே அந்த பாத்திரங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். கடைசி காட்சி நம் கண்களை கசிய வைக்கிறது. பெரிய இடைவெளிக்கு பிறகு தொடர்பிருந்த அந்த காதல் மீண்டும் அவர்களின் கண்களில் மலர்வதை பார்க்க முடிகிறது. நாம் பேசிக்கொள்ள இத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது என்று அந்த பெண் கூறுகிற போது நம்முடைய நெஞ்சம் பிசைவதாக இருக்கிறது. மிக அருமையான ஒரு கடைசி காட்சி, கிளைமாக்ஸ். இதை திரைமொழியிலே ஓப்பன் எண்ட் என்று சொல்லுவதாக இயக்குனர் இங்கே குறிப்பிட்டார். அவர்கள் இருவரும் சேர்ந்து விட்டார்களா என்று கேட்ட மாத்திரத்தில் அவர் சொன்ன பதில், சேர்ந்ததாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், சேரவில்லை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற வகையில் கவித்துவத்தோடு இந்த கடைசி காட்சியை அவர் முடித்திருக்கிறார். மீரா கதிரவன் அவர்களுக்கும், மிக அருமையான வசனங்களை படைத்திருக்கிற முகமது அமீன் அவர்களுக்கும், அருமையான இசையை தந்திருக்கிற இசையமைப்பாளருக்கும், கதாபாத்திரங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் மீரா கதிரவன். இன்றைய நாள் மிக அழகானாக மாற்றி தந்த என்னுடைய மதிப்புக்குரிய, நான் எப்போதும் போற்றுகிற தமிழ்நாட்டின் அரசியலில் மிகவும் நம்பிக்கையான எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர் எங்களுடைய படத்தை பார்த்து அவருடைய கருத்தை பகிர்ந்து கொண்டது எங்கள் குழுவினருக்கு மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தந்திருக்கிறது. அண்ணனுடன் இலங்கையைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவரும் உங்களுடன் படத்தை பற்றி பகிர்ந்து கொள்வார்கள். நண்பர் தொல் திருமாவளவன் அவர்கள் முழுமையாக கதையை உள்வாங்கி சொன்னதைப் போல நானும் இந்த கதையில் இருக்கிற கதாபாத்திரங்களின் நடிப்பு மாத்திரமல்ல, டைரக்டர் அவருடைய திறமை, கதை வசனம், அதனோடு சேர்த்து கேமராமேனுடைய நுட்பங்கள், இசையமைப்பு எல்லாமாக பிரமாதமாக இருந்தது மாத்திரமல்ல, ஒரு தமிழ் பேசும் முஸ்லிம் என்ற வகையில் எங்களுடைய சமூகத்து மத்தியில் நீண்ட காலமாக இருக்கிற ஒரு கேள்விதான், சினிமா துறையிலே அது தமிழாக இருக்கட்டும், வெறும் கோலிவுட்டாக இருக்கட்டும், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், ஈவன் பாலிவுட்டாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் முஸ்லிம் சமூகத்தை பற்றிய ஒரு தவறான பிம்பம் காட்டப்படுகின்ற சூழலில் அதை மாற்றியமைக்க வேண்டும் என்கிற நோக்கில் கதையாசிரியர் ஆரம்பித்த பயணம் நண்பர் மீரா கதிரவனுடைய டைரக்ஷனிலே முஸ்லிம்களின் கிராமப்புற வாழ்வியலின் நுட்பங்களையும் யதார்த்தபூர்வமான பின்னணியையும் மிக அழகாக ஒரு கலைத்துவ படைப்பாக எங்களுக்கு முன்னே கொண்டு வந்து தருகிறது என்பதை இந்த படம் மிக அழகாக எங்களுக்கு காட்டியிருக்கிறது. இந்த திரைப்படக் குழுவினர் சார்பிலே என்னிடத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். இலங்கையில் இந்த படத்துக்கான ஒரு ஆரம்ப காட்சியை காட்சிப்படுத்துகிற ஏற்பாட்டை செய்து தர வேண்டும் என்று. அதற்கான ஏற்பாடுகளை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நாங்கள் செய்து பூர்ணப்படுத்தி இருந்தோம். ஆனாலும் இங்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தமான விவகாரங்கள் முடிவு பெறாத நிலையில் நாங்கள் அதை இடைநிறுத்த வேண்டி இருந்தது. அடுத்த வாரம் இலங்கையில் ரிலீஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் இலங்கையில் ரிலீஸ் ஆகும் என்று சொல்கிறார்கள். இலங்கையிலும் இந்த கடையநல்லூரை போல பூர்வீக நெசவையை நம்பி வாழ்ந்த கிராமங்கள் என்று ஒரு சில கிராமங்கள், அதிலும் தமிழ் முஸ்லிம் கிராமங்கள் இருக்கின்றன. அவற்றை சார்ந்தவர்களுடைய வாழ்வியல் பின்னணியை இப்படி பார்க்கிற ஒரு வாய்ப்பை முழு இலங்கையருக்கு மாத்திரம் அல்ல, எல்லோருக்குமாக சேர்த்து தமிழ் பேசும் சமூகங்கள் இப்படியான ஒரு யதார்த்தபூர்வமான கதையமைப்பையும், அது மட்டுமல்ல பிறப்பிலிருந்து இறப்பு வரையுமான
முஸ்லிம்களுடைய சடங்கு ஆசாரங்களை இங்கு காட்சிப்படுத்துகிற பாங்கு அபூர்வமானது, அழகானது. அதை கண்டபோது நான் உண்மையிலே பூரித்து போனேன். அதே நேரம் ஆன்மீக ரீதியாக முஸ்லிம்கள் மத்தியிலே கிராமப்புறங்களிலே நடைபெறுகிற வைபவங்கள், மௌலூதிகள், அதே போல் சூஃபிகளின் பைத்துகள் போன்றவற்றையும் இடையிடையே எங்களிடையிலே இருந்து மறைந்து போன ஈயம் ஹனீஃபாவுடைய பழைய பாடல்களின் வரிகளை ஒலிபரப்புவதன் மூலம் ஒரு கதைக்கு ஒரு வித்தியாசமான பின்னணியை தருவதும் மிக சிறப்பாக இருக்கிறது. எனவே ஒரு ஒட்டுமொத்தமாக இது ஒரு சினிமா கலைநுட்பத்தின் வித்தியாசமான வலைப்பின்னல்களை அழகாக கோர்த்தெடுத்து தந்த ஒரு நல்ல முத்துமணி மாலையாக நான் பார்க்கிறேன். எனவே இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கின்ற அதே வேளை நடித்த இளைய நடிகர்களுக்கும் மூத்த நடிகர்களுக்கும் திறமையாக தத்ரூபமாக இஸ்லாமியர்களின் கிராமப்புற வாழ்வியல் நெறிமுறையை அழகாக விரசமில்லாமல் மிக நுட்பமாக, வளமையாக சினிமாக்களே வருகின்ற கூடுதலான ஆடல் பாடல்கள் இல்லாமல் இஸ்லாமிய நெறிமுறைகள் தவறாமல் தந்திருப்பது இன்னும் ஒரு வித்தியாசமான விஷயமாக நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்தத்தில் ஒரு சிறப்பான கதையை அழகாக திரையிலே பார்த்த அனுபவத்தோடு நான் இந்த அகஸ்மாத்தாக கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திற்கு இந்த குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இல்ல வேணாண்ணா, இது ஒண்ணு போதும், நீங்க கொடுத்தது நானே போட்டுக்கிறேன். அப்படியே உடனே குறைச்சிட்டாங்க. அந்த தோற்றத்திலே அந்த கால இடைவெளி எல்லாருமே கடுமையாக உழைச்சாங்க, காத்திருந்தோம். ராஜாவும் பார்த்தா முதல்ல இருக்க தோற்றத்துக்கும் அப்புறம் இருக்க தோற்றத்துக்கும் 20 வருஷம் கழிச்சு